நீங்க குண்டா இருந்தீங்கன்னா, நீங்க அதிகமா சாப்பிடுறீங்கன்னு சொல்வாங்க. நீங்க மெலிவா இருந்தா, உங்கள சோகைன்னு சொல்வாங்க. நீங்க அழகா உடை உடுத்துனீங்கன்னா, உங்கள ஷோ ஆஃப்ன்னு சொல்வாங்க. நீங்க எளிமையா உடுத்துனீங்கன்னா, ஏழைன்னு சொல்வாங்க. நீங்க மனம் திறந்து பேசுனீங்கன்னா, உங்கள முரட்டுத்தனமானவங்கன்னு சொல்வாங்க. ஆனா நீங்க அமைதியா இருந்தா, உங்கள கோழைன்னு சொல்வாங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இருந்தா, உங்கள திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்வாங்க. வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா, உங்கள சோம்பேறின்னு சொல்வாங்க. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா, உங்கள அப்பாவின்னு சொல்வாங்க. நேர்மையற்றவரா இருந்தீங்கன்னா, உங்கள ஏமாற்றுக்காரங்கன்னு சொல்வாங்க. நீங்க என்ன சொன்னாலும், என்ன செஞ்சாலும், மக்கள் உங்கள பார்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அப்படின்னு வேதாகமும் சொல்லுதே. அதனால நீங்க அடுத்தவங்க நம்மள பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன சொல்வாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர பிரியப்படுத்துவது எதுவோ, அதையே முழு மனசோட சந்தோஷமா செய்யுங்க. உங்க கனவுகள கட்டி எழுப்புங்க. உங்க குறிக்கோள நோக்கி ஓடுங்க. நேர்கோட்டுல சலனமில்லாம ஓடுங்க. முழு சக்தியையும் ஆற்றலையும் பிரயோகியுங்க. கடினமா உழையுங்க. உங்க குறிக்கோள அடைவீங்க. சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழுவீங்க.